முதல் பாயிண்ட்ல உங்களுக்கு நான் சொன்னேன், சீர்கேடான வீண் பேச்சுகளை விட்டு, அடுத்து பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டால் கனமுள்ள பாத்திரமா இருப்பீர்கள் நான் சொன்னேன். ரெண்டாவது காரியம் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனை எனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏலி தாத்தாவை பார்த்து, ஆசாரியனாகிய ஏலியை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எரிக் லிட்டல் அப்படின்னு ஒரு ஸ்காட்டிஷ் மிஷனரி இருந்தார். ஆண்டவருடைய அன்பை குறித்து சீன தேசத்திலே போய் அங்கே மிஷனரியாக வாழ்ந்து கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் மாத்திரம் வாழ்ந்து மரித்த ஒரு தேவ மனிதன். அந்த மனுஷன் 1924வது ஆண்டுல பாரிஸ்ல நடந்த அந்த ஒலிம்பிக்ல he was selected for 100 மீட்டர் டேஷ். அங்கே 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல அவர் ஓடும்படியாக அந்த ஸ்காட்லாந்து தேசத்திற்காக செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு வீரன். ஆனா இப்போ ஸ்கெடியூல்லாம் வந்துருச்சு, பாரிஸ் ஒலிம்பிக்குடைய ஸ்கெடியூல்லாம் வந்துருச்சு. 100 மீட்டர் டேஷ் வாஸ் ஹேப்பனிங் ஆனா சண்டே, ஒரு ஓய்வு நாளிலே அந்த 100 மீட்டர் ஓட்டம் நடைபெறுகிற காரணத்தினால இவர் போய் தன்னுடைய கோச்சிட்டையும் அந்த கவர்மெண்ட்டையும் அந்த காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்துறவங்கள்ட்ட எல்லாம் போய் இவர் சொன்னாரு, நான் இந்த ஓட்ட பந்தயத்தில் பங்கெடுக்கவில்லை, என் பேரை மாத்திருங்க, எனக்கு பதிலாக வேற யாரோ ஒருத்தரை போட்டிருக்காங்க, ஐ எம் ரியலி சாரி நாங்க. உடனே அவங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்க, ஏன் இந்த ஓட்டப்பந்தயத்திலிருந்து போகிறான்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமையில அது நடக்குது, ஆலயத்தில் நான் போய் இருக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்குது, எனக்கு ஆலயத்தை விட கர்த்தருடைய வார்த்தையை விட பாரிஸ் ஒலிம்பிக்ல நான் ஓடி பதக்கம் வெல்றது எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி அவர் வேண்டான்னு சொன்னாரு. என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, ஆனால் அந்த மனுஷன் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ அவர்கிட்ட பேசி அவர் நிர்பந்தப்படுத்தி 400 மீட்டர் டேஷ் ஓட வச்சாங்க. அந்த 400 மீட்டர் டேஷ் வேற ஒரு நாளில் நடந்த ஒரு ஓட்ட பந்தயம். சரி, இவர் அந்த 400 மீட்டர்ஸில் ஏற்றுக்கார். இவர் ஒரு ஸ்ப்ரிண்ட் ரன்னர், ஒரு குறுகிய தூர ஓட்டத்தை ஓடுகிற ஒரு மனுஷன். இப்போ 100 மீட்டர்ஸ்லேருந்து அவர் தூக்கி 400ல போடுறாங்க. 400 மீட்டர் டேஷ் அந்த பந்தயத்துக்குரிய நாள் வந்தது. அவர் பந்தயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணாமல் ஒரு பேப்பர் துண்டு சீட்டை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், ஐ வில் ஆனர் தோஸ் ஹூ ஆனர் மீ அப்படின்ற அந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அவர் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அங்கே போய் நின்னாரு. 400 மீட்டர் டேஷ்ல இவர் ஓடுறாரு. அது வரைக்கும் இல்லாத வேர்ல்டு ரெக்கார்ட்ல 1924ல அங்கே எரிக் லிட்டல் 400 மீட்டர் டேஷ்ல அவர் அந்த வேர்ல்டு ரெக்கார்டை மேக் பண்றாரு. என்னை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இன்னைக்கு கர்த்தரை நீங்க கனம் பண்றீங்களா? உங்க நேரத்துல கர்த்தரை கனம் பண்றீங்களா? உங்களுடைய ஓய்வு நாளை குறித்த காரியத்துல கர்த்தரை கனம் பண்றீங்களா? உங்க ஜெப வாழ்க்கையில கர்த்தரை கனம் பண்றீங்களா? உங்களுடைய பணங்களில, உங்களுடைய ஆஸ்திகளில, உங்கள் பொருட்களில கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்களா? அங்கே என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், என்னை கனப்படுத்தாதவர்கள் கனஈனப்படுவார்கள், என்னை உதாசீனப்படுத்துகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, if you are not praying, நீ தேவனை உதாசீனப்படுத்துகிறாய். உன் விளைவின் முதற் பலனினாலே கர்த்தரை நீ சேவிக்காவிட்டால் நீ கர்த்தரை உதாசீனப்படுத்துகிறாய். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். Let us learn to honor God in everything that we do. நம்ம செய்கிற எல்லாவற்றும் உங்கள் சரீரங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று அறிந்திருக்கிறீர்களா? அப்ப உங்க சரீரத்தினால கனம் பண்ணுங்க. Honor God with your bodies, honor God with your thoughts, honor God with all your actions, honor God with giving your time, honor God with your tithes and offerings, honor the holy Sabbath. பரிசுத்த ஓய்வுனால அங்க ஆசரிங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்.